ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடித்து பிடிச்சி எப்படியே வந்து ட்ரெயின் வந்து இன்றைக்கி வந்து டிக்கெட் புக் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பலாக இருந்ததுனால டிக்கெட் புக் பண்ண முடியல. அதனால் சரின்ட்டு அப்படியே இன்றைக்கி அண்டர்சர்லேயே வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெயினில் சாப்பிட முடியல. ஏன்னா கும்பலாக இருந்தேன். கொஞ்சம் கும்பலைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் சாப்பிடல. சரி ரைட் அப்படின்ட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ட்ரெயின்லேருந்து வந்தால் எப்போவுமே வந்து ட்ராவல் பண்ணுன்னா நம்ம போய் சூடாக குளிச்சுக்கணும். சூடு இல்லைனாலும் குளிச்சுக்கணும் மெயினாக. அதனால் குளிச்சுட்டு 5 மணிக்கு இட்லி சுட்டு வச்சு இட்லி இருக்குங்க, அதை போய் திங்கணுங்க. சரிங்க, எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி, ஆனால் எடுத்து அதில் போய் குளிக்கணும். அதனால தான் எடுத்து காமிக்கல. கார சட்னி, அதனால் குளிச்சுட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் போயிட்டு வந்தால் குளிச்சுங்க. குழந்தைங்களாம் இருக்கிற வீடு, அதனால் வந்து எப்போவுமே வந்து நான் அங்கேருந்து இங்கே வந்தாலும் சரி, இங்கேருந்து அங்கே போனாலும் சரி, கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு குளிச்சுக்குவேன். கோயிலுக்கு போனால் மட்டும்தான் குளிக்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்தாச்சு. அதனால் ட்ரெயினில் வந்ததுனால குளிச்சுட்டு அப்புறம் நம்ம வேலைக்குள்ள ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சாப்பிடலாம், மணி 10 ஆச்சு. நான் குளிச்சுட்டு சாப்பிட்றேன்.